வழங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்ணாமலை சைக்கிள்ல கம்மி படம் தூரம் போட்டுருவாங்க. மக்கள் நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் சீமானுடைய பேச்சுக்கும் தத்துவத்திற்குமாக வாக்கு செஞ்சிருக்கிறான். நாம் தமிழ் கட்சி தான் வளர்ச்சி. நாம வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறவும் நாம் தமிழ் கட்சிக்கு வளர்ச்சி. பாஜக ஆளும் கட்சி, 10 வருஷமா ஆளக்கூடிய கட்சி. மோடி ரோட் ஷோ நடத்துறாரு, அண்ணா இவரு நிர்மலா சீதாராமன் வராங்க, அமித்ஷா வராங்க, நட்டா வராரு. அப்படி வந்தும் கூட உங்களால வெல்ல முடியல, ஒரு தொகுதியில கூட வெல்ல முடியல அப்படிங்கிறது அது அவங்களுக்கு படுதோல்வி. அது நாம் தமிழ் கட்சிக்கு தான் வளர்ச்சி. நாம வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறவும் நாம் தமிழ் கட்சிக்கு வளர்ச்சி. அவங்களுக்கு அது படுதோல்வி. அண்ணாமலை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாரு கருத்து கணிப்பு சொல்லுது. தமிழ்நாட்டுடைய முதன்மை ஊடகங்கள் அத்தனையும் நீங்க பாத்தீங்க 18 விழுக்காடு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அதே போல சீட்டு வந்து 6+2 அப்படிங்கிற அடிப்படையில சொன்னாங்க. அண்ணாமலை 100 விழுக்காடு ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க. அண்ணாமலை ஜெயிக்கணும்னா நான் கருத்து கணிப்பு நடத்ததை விட்டுட்டு போயிறேன்னு சொல்லி ஒருத்தர் அறிவிச்சாரு. அப்ப அவ்வளவு நடந்து கூட அண்ணாமலை கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல பின்னடைவு செஞ்சிருக்காங்க போது அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவு தான் பாக்குறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் போது அண்ணாமலை ஒரு இருக்க போறது இல்லையே. இப்ப ஜெயிச்சாதான் ஒரு அண்ணாமலை சைக்கிள்னா ஒரு தம்பி மலம் தூக்கி தூரம் போட்டுருவாங்க. 2 வருஷம் வச்சிருப்பாங்க. 2 வருஷத்துக்கு கவர்னர் ஆக்கி விடுவாங்க. பழையபடி IPS வரைக்கும் போக முடியாது. அதுக்கான ஃபிட்னஸ் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அண்ணாமலை ஜெயிச்சிருந்தா அந்த சவாலை யோசிக்கிறேன். அண்ணாமலை தான் ஜெயிக்கலையே. இங்க 2016 நாடாளுமன்ற தேர்தல் அந்த சட்டமன்றத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க, இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை தானே, நான் உன்னை ஜெயிப்பண்டா அப்படிங்கிறது நம்பிக்கை. எமோஷனலா சொல்றாரு. தாண்டி ஒரு நம்பிக்கையை வந்து தம்பிகளுக்கு இளைஞர்களுக்கு விதைக்கிறது தானே. நான் அவனை ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு. ஒரு நாள் நடக்கும்ல, ஒரு நாள் ஜெயிப்போம்ல அப்படிங்கிற நம்பிக்கை தான். நீங்க வந்து பரீட்சையில வந்து நான் உன்னை விட அதிக மார்க் நான் வாங்கி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்றோம். ஒரு சவால். அந்த சவால் வந்து அந்த சவால் ஒரு பெரிய ஒரு அசட்டுத்தனமான துணிச்சல் தேவைப்படுது, ஒரு முரட்டுத்தனமான துணிச்சல் தேவைப்படுது. ஒரு தேசிய கட்சி, ஒரு பெரிய கட்சி, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, 10 வருஷமா தொடர்ச்சி ஆடுற கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவரை பார்த்து ஒரு தலைவர், ஒரு ஆர்கானிக்கா வளர்ந்து வர ஒரு தலைவர் லீடர் வந்து சவால் விடுறாரு. அது பெரிய விஷயம் தான். அதை நம்பிக்கை தான் நான் பாக்குறேன். சீமானுடைய முரட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை தான் பாக்குறேன். அந்த நம்பிக்கை ஒரு நாள் வெல்லும். இந்த நிலம் என் கையில சிக்கிச்சுன்னா அப்படிங்கிறது அது ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடன்ஸ் உருவாகுது. அப்போ ஒரு நாள் அவர் வெல்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட பயணப்பட வைக்குது. அப்படிதான் அதை பாக்கணும். ஒழிய கட்சியை கலைப்படி சொல்றாங்க, கட்சியை எப்ப கலைப்பாரு அப்படின்னா அதுக்கு அது போட்டிக்கு அந்த பக்கம் இருந்து கேள்விகள் வரும்ல. இனிமேட்டு விமர்சனங்கள் செய்யதான் செய்வாங்க. கோடிகளை செலவு பண்ணல, கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணல, தேர்தல் பத்திரங்கள் மூலமா எங்களுக்கு காசு வரல, பெரும்பெரும் நிறுவனங்கள்ட்ட காசு வாங்கல, கமிட்மெண்ட் எங்களுக்கு இல்ல. நாங்கள் எங்களை நிரூபிப்பதற்கான ஒரு களம். ரொம்ப ஒரு மக்கள்கிட்ட எங்களுடைய கொள்கைகளை எடுத்து வச்சோம், தத்துவங்கள் எடுத்து வச்சோம். அண்ணன் சீமான் 5000 கிலோமீட்டருக்குள்ள பயணிச்சிருக்காங்க. பல 128 கூட்டங்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு வாய்ப்பு தானே. அதுல மக்கள்கிட்ட கட்சி போய் சேருது, கட்சிக்கான ஊடக வெளிச்சம் ஏற்படுது, பேசுவது பொருளாக மாறுகிறது. இந்த தேர்தல் அரசியல நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நிறைய வேட்பாளர்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இவங்க திருப்பி இதே களத்துல திருப்பி சட்டமன்றத்தில் நிற்கும் போது தெரிந்த முகமாக மாறுவாங்க. இப்போ காளியம்மன் அவர்களோ, இல்ல ஜஸ்ட் மரிய ஜெனிஃபர் அவர்களோ, ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களோ, சிவகங்கை எழிலரசி அவர்களோ ஒரு அறிந்த முகமா மாறும்போது சட்டமன்றத்தில் இது நிற்கும் போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இது ஒரு பாடம் தான். ஓகே, நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். மற்ற கட்சிகள், குறிப்பா திராவிட கட்சிகள் வந்து நிறைய முதலீடுகள் இருக்கு, அவங்க வந்து கடுமையா போராடுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு இலக்கு இருக்கு. அதே மாதிரி நமக்கான இலக்கு வந்து தமிழகத்தை வந்து ஆளணுங்கிறது. அப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய பாதையில வந்து ஒரு பின்னடைவோ ஒரு சுணக்கமோ ஏற்பட்டுறக்கூடாது இல்லையா? அப்ப கவனம் செலுத்தி போகும்பொழுது அந்த 7% நம்மளால தக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? முடிவுகள் 7% வந்து தக்க வைக்கிறத தாண்டி நாடாளுமன்றத்தோடு தான் இந்த நாடாளுமன்றத்தை ஒப்பிடணும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறோமான்னு 8 விழுக்காட்டை நோக்கி தான் நாம் தமிழ் இப்போதைக்கு வந்து இதை பார்க்கும்போது 8 விழுக்காட்டை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தக்க வைக்க முடியும். இன்னொன்னு, தக்க வைக்கிறோம் தக்க வைக்கல அப்படின்லாம் தாண்டி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறோம், ஒரு பெரும்பெரும் முதலாளிகளை வைத்திருக்க கட்சி தான் பயப்படணும். நாம் தமிழ் கட்சி ஒரு மாநில கட்சி, தனிச்சு துணிஞ்சு நிக்கிறதே ஒரு பெரும் சாதனை தான். நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு ஓட்டை வாங்க முடியுமாங்க இந்த சூழ்நிலையில? நீங்க பெரிய விளம்பரம் கிடையாது. ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போடுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் பேக்கேஜ் கேட்கறாங்க. நாம் தமிழ் கட்சியுடைய தேர்தல் பரப்புரை போடுறதுக்கு. அது நாம் தமிழ் கட்சி செய்யல. ஊடகங்கள்ல 1 மணி நேரம் லைவுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. அதை நாங்க செய்யல. ஆர்கானிக்கா ஒரு கட்சி குரோ ஆயிருக்குது. ஆர்கானிக்கா விழுந்த ஓட்ஸ் எல்லாமே வந்து பியூர் வந்து கோல்டு மாதிரி பியூர் ஓட்ஸ். மக்கள் நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் சீமானுடைய பேச்சுக்கும் தத்துவத்திற்குமாக வாக்கு செலுத்திருக்கிறான். அப்படி செலுத்தின ஒவ்வொரு வாக்குமே விலை மதிப்புமிக்க வாக்கு தான். இது சட்டமன்றத்துல தான் நம்ம வந்து முழுமையான சட்டமன்றத்தில் நாம் தமிழ் கட்சி பெறுற வாக்குகள் வந்து அது உண்மையிலே கவனிக்க வேண்டிய வாக்குகள். அது வந்து தேர்தல் அரசியல் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. நாடாளுமன்றத்தில் நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஆனா நிச்சயமா கடந்த தேர்தலை விட அதிக வாக்குகளை தான் பெறும்.
உலகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.